நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் ஹலோ டாக்கு ஃபேன் கிரன்ச்ரோல் எக்கச்சக்கமான அனிமேஷன் தம் டப் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கு. அது மட்டும் லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு நல்ல வியூஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோக்கு அப்புறமா அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமாவே நிறைய அனிமேஷன் வந்து கிரன்ச்ரோல் வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அனிமேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தமிழில் அனிமே பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு நீங்கள் இங்கிலீஷ் ஜப்பானீஸ்லேயோ இங்கிலீஷ் டப்லேயோ பார்த்தாலும் ஓகே. நீங்கள் வந்து தமிழில் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிரன்ச்ரோல் என்ன அனிமையே தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதில் வந்து நிறைய அனிமேஸ் வந்து ஒன்கோயிங்கில் வந்து அதாவது ஜாப்பனீஸ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி ஒன்கோயிங்களுக்கு போய் அனிமே தான் இப்போ தமிழ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அனிமெலாம் தமிழ் டப்பில் வந்துருக்குன்னு பார்த்துடலாம். இன்னொரு பேச வீடியோக்குள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற தமிழ் டப்டு அனிமேன்னு பார்த்தீங்கன்னா பாய் பாய் எர்த். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஐ திங்க் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு பேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அனிமே வந்து கிரன்ச்ரோல் வந்து இப்போது தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே இது வரைக்கும் அதாவது ஐ திங்க் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது 2 எபிசோட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் படி ஒரு எபிசோடாக வந்து கிரன்ச்ரோல் இப்போ இந்த பாய் பாய் எர்த் அனிமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வரைக்கும் நான் இந்த அனிமே பார்க்கல. மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு மெஜிக்கல் ஃபேண்டசி ஜானர் அனிமே. ஓகேவா? மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கிரன்ச்ரோல் என்ன அனிமே தமிழ் டப் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா விஸ்டோரியா வேண்ட் அண்ட் ஷார்ட். இந்த அனிமே வந்து ஒரு மெஜிக்கல் ஃபேண்டசி அந்த ஜானர் ஆஃப் அனிமே தான். இது வந்து ஒன்கோயிங்கில் போய்ட்டு இருக்கு. ஓகேவா? ஜாப்பனீஸ்லேயும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ தமிழ் டப்பிங்கில் வீக்லி ஒன்ஸ் படி அதாவது கிழமைக்கு ஒரு நாள் அந்த விதத்தில் வந்து கிரன்ச்ரோல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் இந்த அனிமே வந்து தமிழ் டப்பிங்லையும் சரி ஜாப்பிலும் சரி சப்லும் சரி நான் பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஓகேவா? ஸோ பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த அனிமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இது வந்து குறிப்பு. அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அனிமே தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கேனி டூ மெனி ப்ளோசிங் ஹீரோயின்ஸ். நான் வந்து சரியாக நேம் மீன் பண்ணிட்டோன்னு தெரியல. எதுக்கு வந்து டெக்ஸ்ட்டில் கீழே காமிக்கிறேன், போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே வந்து கிரன்ச்ரோலால் ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் செய்யப்பட்ட அனிமே. இது வீக்லி ஒன்ஸ் படி ஒரு எபிசோடாக ரிலீஸ் ஆகிருக்கு. நான் வந்து ஒரு எபிசோட் பார்த்தேன் தமிழில். எனக்கு வந்து பிடிச்சி போயிருந்துச்சு. மொக்கையாக இல்லை, நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கப்புள் ஆஃப் கோஸ் அண்ட் வேறு என்னது மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் அந்த ஜானர் ஆஃப் அனிமேஸ் பிடிக்கும்னா இந்த அனிமே உங்களுக்கு வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணக்கூடிய அனிமையாக இருக்கும். அவ்வளோ ரோம்காமாக இருக்காது, பட் ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த அனிமே. ஒரு ரோம்காம் ஜானர் தான். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ வரும்போது 2-3 எபிசோட்ஸ் வந்துருக்கலாம். இது வந்து வீக்லி 1 படி தான் வருது. இது வந்து கிரன்ச்ரோலால் தமிழ் டப் செய்யப்பட்ட ஒரு அனிமே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அனிமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலியா சம்டைம்ஸ் ஹைட் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன். என்னப்பா நேம் இவ்வளோ லென்த்தாக போகுது, எகெயின் சொல்கிறேன். ஆலியா சம்டைம்ஸ் ஹைட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன். இந்த அனிமையை பற்றி குறிப்பிடத்தக்க விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் படி தான் கிரன்ச்ரோல் தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு காம் ஜானர் தான், ரொமான்ஸ் காமெடி அனிமே தான். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குது. பட் இதை கடுப்பாகக்கூடிய மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமே பார்க்கும்போது இங்கிலீஷ் சப்டைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நிறைய வார்த்தைகள் ரஷ்யன் ஸ்லாங்கில் பேசுவாங்க, ரஷ்யன் லாங்குவேஜில் பேசுவாங்க. அது வந்து தமிழ் சப்பில் கீழே காமிக்காது, ஜாப்பனீஸ் சப்பில் வந்து காமிப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் ஆப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரஷ்யனில் என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியும். என்னென்னா போட்டு குழப்பறியேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நானே குழம்பிட்டேன் அந்த அனிமே. நான் பார்த்து சப்டைட்டில் போடாமல் பார்த்தேன். ஸோ ரஷ்யனில் பேசுவாங்க, பட் எனக்கு என்ன மீனிங்னே தெரியல. ஆனால் கீழே ஜாப்பனீஸ் சப்டைட்டில் போகும். அதான் நான் சொல்கிறேன், இந்த அனிமே நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்குற முடிவு எடுத்தீங்கன்னா அப்படி இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போய்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த அனிமையில் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் என்ன அனிமே தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா நோ லாங்கர் அலவுட் இன் அனதர் வேர்ல்ட். எஸ், அனதர் வேர்ல்டுன்னு டைட்டிலே போட்டுட்டானுங்க. எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது இசைக்கா அனிமே தான். இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு அனிமைன்னு கேள்விப்பட்டேன். ரீசெண்டாக வந்து நிறைய பேருக்கு இசைக்கா ஜானரில் பிடித்த ஒரு அனிமையாக இந்த நோ லாங்கர் அலவுட் இன் அனதர் வேர்ல்ட் இந்த அனிமைக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் டப்பிங்லேயும் கிரன்ச்ரோல் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ நீங்களும் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? நான் இது வரைக்கும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஆனால் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட எல்லாருமே ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இப்படி அனிமேஸ் வந்திருக்குன்னு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன் இந்த அனிமேஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ யாராச்சும் தமிழ் டப்பிங்லேயோ ஒரு ஜாப்பனீஸில் பார்த்துருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது வந்து தமிழ் டப்பிங்கில் கிரன்ச்ரோலில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து வீக்லி 1 படி தான், வீக்லி அதாவது கிழமைக்கு ஒரு எபிசோட் படி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான குறிப்பு.
நெக்ஸ்ட்டு என்ன அனிமே ரிலீஸ் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா தி அபத்தகரி டைரிஸ். இந்த அனிமே வந்து லாஸ்ட் இயரில் வந்து ஒரு செம்ம பாப்புலர் அனிமே தான். இது லாஸ்ட் இயரில் வந்து இருந்துச்சு. இந்த அனிமே வந்து இப்போ தமிழ் டப்பிங்கில் அந்த மொத்த சீசன் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 24 எபிசோட் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மொத்த எபிசோட்ஸை வந்து இப்போ வந்து தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நான் ஒரு 2-3 எபிசோட் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். என்ன பொறுத்தவரை ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு. பிகாஸ் வந்து அந்த ஹீரோயினுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க நிறைய அனிமேக்கு தமிழ் டப்பிங் வாய்ஸும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஃபேன் கேரக்டர் சீரியலில் பார்த்தீங்களா, நான் ஒரு ஃபேனுக்கு சிம்படிக்கிற கேட்டேன்னு எல்லாங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அந்த வாய்ஸுக்கு நான் அடியுமே. ஸோ எனக்கு இந்த டப்பிங் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. அத்தோட இந்த டெய்லி லைஃப் ஆஃப் விமாட்டா கிங்கோட சீசன் 2 ஃபுல் எபிசோட்ஸும் அண்ட் தி அசாசினேஷன் கிளாஸ் ரூமோட சீசன் 2ஓட எபிசோட்ஸை வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதோட சீசன் 1 வந்து அதாவது சீசன் 1 எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் டப் பண்ணிட்டாங்க. இப்போ சீசன் 2 போயிட்டு இருக்கு. இது வந்து முக்கியமான குறிப்பு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பார்ட் 1 அதாவது சீசன் 1 யாரெல்லாம் டப் பண்ணியிருந்தாங்களோ அதே டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் 2லையும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு மேலதிக குறிப்பு. ஃபைனலி வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நிறைய பேர் பிடிச்சிக்க நம்புகிறேன். பிகாஸ் வந்து தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்குறவங்களுக்கு என்னென்ன அனிமே தமிழ் டப்பிங்கில் இருக்குன்னே தெரியல. ஸோ அதனாலேயே லாஸ்ட் சம் டேஸ் அதாவது லாஸ்ட் 2-3 வீக்ஸில் வந்து தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆன அனிமேஸோட லிஸ்ட்டை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பிங்கில் வரும். அது வந்ததும் அதுக்கான லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் வந்து இப்படிப்பட்ட அப்டேட்ஸ் வீடியோஸ் அண்ட் நிறைய அனிமேஸ் வீடியோஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒரு அப்போ வீடியோ தான் முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் கமெண்ட், லைக், ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் டார்கெட்டு 5K தான். ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த என்னோட பாதையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட அப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். கேஸ் வரட்டா.